நிறைய நேரத்துல நெருக்கிட்டே இருந்து பழகிட்டோம், நெருக்கத்திலே இருந்து பழகிட்டோம், உபத்திரத்திலே இருந்து பழகிட்டோம். See, உங்களுடைய மிரக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் feel uncomfortable in your present situation. உங்களுடைய முதல் படி என்ன தெரியுமா? இப்பொழுது இருக்கிற நெருக்கத்துல அசௌகரியமாய் உணர பழகுங்கள். சிலர் பாத்தீங்கன்னா வருமானம் கம்மியா இருக்கும், அதுலயே இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இல்ல ஆண்டவரே, என்னுடைய வருமானம் இதுக்கு மேல வரணும். Do you desire? நீங்க விரும்பணும், நீங்க விரும்புறத ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த லெவல்ல நான் ரொம்ப நாளா இருந்துட்டேன், I want to go to the next level. நிறைய பேருடைய லைஃப் ஒரு ரொட்டீன்ல, ஒரு சுழற்சி முறையிலே போயிட்டோம். லைஃப் இப்படிதான். நான் சொல்றேன், உங்களுடைய எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்க கூடாது. சிலதெல்லாம் எதுக்கணும், சிலதெல்லாம் விரும்பணும். Don't get comfortable. நீங்க ப்ரே பண்ணும்போது அவர் எங்க இருந்து நடத்துறாரு தெரியுமா? உள்ள இருந்தே ஒரு சத்தம் கேட்கும், இதை செய்ய, இதை நீ ஆரம்பிக்கலாமே, இது ஒரு விஷயத்தை இதை செய்யலாமே, இந்த இடத்துல நீ அமைதியா இருக்கலாமே, இந்த இடத்துல பொறுமையா போயிரு, இந்த இடத்துல நீ பேசு, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு. எனக்குள்ள இருந்து நடத்துகிறவர், விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர் அவரே. அப்ப ஆண்டவர் உங்க உள்ளத்துல சில விருப்பத்தை போறார். அந்த விருப்பத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது தேவனை அந்த விருப்பத்துல பாக்குறீங்க. யூ அண்ட் காட், அங்கதான் வண்டர்ஸ் நடக்குது. நீங்களும் தேவனும், தேவனுக்கு உங்களுடைய விருப்பம் தேவை. God wants your mind, God wants your heart. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான், அங்கதான் நான் டிசைர்ஸ் உண்டாக்குறேன். I am working within you. நீ என்ன எதிர்பார்க்கிறனா? சூழ்நிலையில நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் உனக்குள்ள வேலை செஞ்சு தான் சூழ்நிலையை மாத்துவேன். Your miracles begins on the inside. உன்னுடைய அற்புதம் உனக்குள்ளே தொடங்குகிறது. உன்னுடைய மனதிலே கர்த்தர் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். சோ இன்றைக்கு ஒரு பகுதியிலிருந்து தீர்க்க தரிசனமா உங்க வாழ்க்கையில பேச விரும்புற எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? How many of you are ready for the word? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Kings 6:1. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, வெயிட், அந்த காலங்கள்ல தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்னா யாருன்னா சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபட், தீர்க்கதரிசிகளின் குமாரர்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், அவர் தான் என்னை நடத்துகிறார். அன்றைக்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரர், அவர் ப்ராஃபட்டிக்ல ட்ரெயின் பண்ணுவார். ப்ராஃபட்டிக் ஸ்கூல், சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசன பள்ளி வச்சிருந்தார், அவர்கிட்ட நிறைய பேர் படிச்சாங்க. எலியாட்ட நிறைய பேர் கூட இருந்தாங்க, எலிசாட்ட நிறைய பேர் கூட இருந்தாங்க. இப்படி எலிசாவோடு இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒரு நாள் திடீர்னு எலிசா தீர்க்கதரிசிட்டு வராங்க. வந்து என்ன சொல்றாங்க வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் ஒரு நாள் எலிசாவின் இடத்திலிருந்து வந்து கேட்கிறார்கள், இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் இடம் உண்டாக்கி வசதியா இருக்க விரும்புகிறோம். Do you feel uncomfortable or comfortable? நிறைய நேரத்துல நெருக்கிட்டே இருந்து பழகிட்டோம், நெருக்கத்திலே இருந்து பழகிட்டோம், உபத்திரத்திலே இருந்து பழகிட்டோம். See, உங்களுடைய மிரக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் feel uncomfortable in your present situation. உங்களுடைய முதல் படி என்ன தெரியுமா? இப்பொழுது இருக்கிற நெருக்கத்துல அசௌகரியமாய் உணர பழகுங்கள். You should never feel comfortable at this stage. சிலர் பாத்தீங்கன்னா வருமானம் கம்மியா இருக்கும், அதுலயே இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இல்ல ஆண்டவரே, என்னுடைய வருமானம் இதுக்கு மேல வரணும். Do you desire? நீங்க விரும்பணும், நீங்க விரும்புறத ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த லெவல்ல நான் ரொம்ப நாளா இருந்துட்டேன், I want to go to the next level. நிறைய பேருடைய லைஃப் ஒரு ரொட்டீன்ல, ஒரு சுழற்சி முறையிலே போயிட்டோம். அப்படிதான் லைஃப் இப்படிதான். நான் சொல்றேன், உங்களுடைய எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்க கூடாது. சிலதெல்லாம் எதுக்கணும், சிலதெல்லாம் விரும்பணும். சிலதை எதுக்கணும், சிலதை விரும்பணும். Don't get comfortable. தீர்க்கதரிசிகளின் புத்திரர், தீர்க்கதரிசியை கம்முன்னு இருக்கிறாரு, நம்ம என்னடா தீர்க்கதரிசியை மாத்துவார்னு எதிர்பார்க்காத, நீ கேளு, தீர்க்கதரிசியை மாத்தி விடுவாரு. சம்டைம்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அமைதியா இருப்போம், கர்த்தருக்கு தெரியாதா, கர்த்தர் செய்வாரு, பொறுமையா இருப்போம். இல்ல, நீ கேட்டா கர்த்தர் செய்வாரு. ஆமா, சிலது you have to ask God. அன்னைக்கு அவங்களுக்கு தீர்க்கதரிசி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர். அன்னைக்கு தீர்க்கதரிசிட்டு வந்து கேட்குறாங்க, we are feeling uncomfortable, எங்களால முடியல, இது எங்களுக்கு நெருக்கமா இருக்குது, we need a bigger spaceங்கிறாங்க. சிலர் ஒரு சின்ன வீட்டிலேயே ரொம்ப நாளா குடியிருக்கிறீங்களா, உங்களுக்கு வீடு பெருசா வேணுமா, ப்ரே, கேளுங்க. நம்ம மற்றவங்கள்ட்ட புலம்புறோம், அதை நம்ம கர்த்தர்ட்ட கேட்கறது இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஒன்றுக்கும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சும்மாருன்னு சொல்ல, என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு, தெரியப்படுத்துன்றார். கம் ஆன், டிஸ்கஸ் வித் மீ. நான் சொல்றேன், உங்களுடைய ப்ரேயர் டைம்னா டிஸ்கஷன் டைமா இருக்கட்டும். ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுற மாதிரி, ஒரு அப்பா அம்மாட்ட பேசுற மாதிரி, ஒரு சகோதர சகோதரிட்ட பேசுற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, we are feeling uncomfortable at this place, we need a bigger space. 4 பேர் ஒரே வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கோம்னா, you should ask for car.
காரை ரோட்டில் நிறுத்திட்டு இருந்தால் கார் பார்க்கிங்கோட வீடு கேட்கணும். எவ்வளோ ஒரு அமைதி வருங்க. ஆமாம், நம்ம அதெல்லாம் ஆடம்பரம்னு நினைக்கிறோம், அதெல்லாம் அத்தியாவசியங்கிறேன் நான். ஆமாம்,